அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதக விதி 360 டிகிரி டிவி. இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இன்று 29/8/2026 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய கிரக நிலைகளை பொறுத்து பார்க்கும் பொழுது சூரியன் சிம்மத்திலும், சந்திரன் கும்பத்திலும், புதன் சிம்மத்திலும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலும், குரு கடகத்திலும், சுக்கிரன் கன்னியிலும், சனி மீனத்திலும் வக்ரம் அடைந்திருப்பதாலும், ராகு கும்பத்திலும், கேது சிம்மத்திலும் இருக்கின்றனர். இன்றைய கிரக அமைப்பில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை, பேச்சு திறன், முடிவெடுக்கும் திறன் போன்றவை முக்கியமாக அமையலாம். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு சொல்றத நம்ம வரிசையா தெளிவா பார்க்கலாம். அதே மாதிரி சனி வக்ரத்துல இருப்பதனாலும் அது கொஞ்சம் கவனமா நம்ம சில ராசிகளுக்கு சொல்ல போறோம். அதையும் நம்ம பார்க்கலாம். குரு கடகத்தில் இருப்பதால் குடும்ப வளர்ச்சி, அறிவு மற்றும் பொருளாதாரம் தொடர்பான சில விஷயங்களை நம்ம எந்தெந்த ராசிக்கு இருக்கின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நல்ல நேரத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு சூரிய உதயம் காலை 5:58, சூரிய அஸ்தமனம் வந்து மாலை 6:23. சந்திர ராசி வந்து இன்னைக்கு கும்பராசி. புரட்டாதி நட்சத்திரத்துல வந்து அது வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரி, நல்ல நேரத்தான் சொல்லி பாக்குறப்ப வந்து காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரமும், மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரமும் இருக்கிறது. ராகு காலம் வந்து காலையில 9ல இருந்து 10:37 வரைக்கும். குளிய நேரம் வந்து 5:58ல இருந்து 7:31 வரைக்கும் காலையில இருக்கு. யமகண்ட வந்து மத்தியானம் 1:43ல இருந்து 3:16 வரைக்கும் இருக்கு. சரி, ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எந்த ராசிக்கு நம்மளுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி வரிசையா பாக்குறப்ப வந்துட்டு, பொதுவா சந்திராஷ்டமத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமனால சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குண்டான அந்த ராசிக்கு நம்ம சொல்றப்ப அதுக்குண்டான பரிகாரத்தையும் நம்ம சேர்த்து சொல்லுவோம். சந்திராஷ்டமம் சொல்லி இன்னைக்கு நம்ம பாக்குறப்ப மக நட்சத்திரத்துக்கு வந்து இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு நான் சொல்ல வர்றப்ப, அந்த ராசிக்கு நான் சொல்ல வர்றப்ப கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும். புரியுதுங்களா? சரி சரி, வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை பற்றி இன்று நம்ம பார்க்க போறோம். மேச ராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தொடர்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு தகவல் வரலாம். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கலாம். பண விஷயத்தில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பின்னர் அது சரியாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு தொழிலுக்கோ இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை இல்லை ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கோ நீங்க செல்லும் பொழுது சிகப்பு நிற உடை அணிந்து செல்வது மிக சிறப்பு. சரிங்களா? அடுத்த ராசி பத்தி பார்ப்போம். சிம்ம ராசி, ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உயர்வு மற்றும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள். வேலையில் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் கவனிக்கப்படலாம். புதிய பொறுப்பு அல்லது முக்கியமான வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழிலில் பழைய முயற்சிகள் மூலம் பலன் கிடைக்கலாம். பண வரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சிக்காமல் முக்கியமான வேலையை நீங்க முதலில் முடிப்பது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. அவசரப்பட்டு யாரிடமும் கருத்து தெரிவிக்க வேண்டாம். பண விஷயங்களில் தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கவும். மாணவர்கள் விநாயகரை கும்பிட்டு படிக்க செல்லவும். விநாயகரை வழிபடுங்கள். இன்று உங்களுக்கு மிகவும் நன்றாகவே இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான். அதிர்ஷ்ட எண் 5. கடகராசி அன்பர்களை, குரு உச்சம் பெற்று லக்கி சார்ட்டில் நம்பர் 1 நிலைத்தே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம் லக்கி சார்ட்டில் கடகராசி நம்பர் 1 இருக்கிறது என்று சொல்லி வருகிறது. இன்று நிறைவு மற்றும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்றைக்கு தீர்வு கிடைக்கலாம். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள். பணவரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். வீடு, நிலம், சொத்து தொடர்பான முயற்சிகளில் நல்ல தகவல்கள் வரலாம். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று இன்பமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல அனுகூலமான நாள் என்று உங்களுக்கு. சூரிய பகவான் உச்சம் பெற்று
உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை தருகிறது. வழிப்போக்கன் மூலம் உங்களுக்கு ஒரு பேர் உதவி கிடைக்கலாம். அந்த ஒரு பேர் உதவியினால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு தேவையான நன்மை இன்று கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக சிம்ம ராசிக்கு மிகவும் உயர்வடையும் நாளாக இன்று இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனால் கோபமாக பேசுவதை சற்று தவிர்க்கவும். சிம்ம ராசினாவே கோபம் வரதான் செய்யும். சூரியன் உச்சம் பெற்று இருக்கா கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. பெற்றோர்களை அனுசரித்து செல்லவும். மனைவி அவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசும். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்து தன்னுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுங்கள். மிகவும் நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. லக்கி சாம்பரின் இந்த ராசி 2வது இடத்தில் இருக்கு. கன்னி ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அமைதியான நாள். பெற்றோர்கள் குழந்தைகளை நினைத்து கவலைப்பட வேண்டும். கன்னி ராசி உள்ள பெற்றோர்கள் நீங்கள் கவலையில் ஆழ்ந்து உள்ளீர்கள். அதனிலிருந்து வெளியே வாங்க. கவலையிலிருந்து வெளியே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். பெற்றோர்கள் குழந்தைகளை எண்ணி கவலைப்பட தேவையில்லை. அந்தந்த ராசி அமைப்புகளில் இருக்குமாறு பலன்களை நாம் சொல்லியிருக்கிறோம். அதனை பொறுத்து நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக இன்று இருக்கும். வேலையில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக இன்று உங்களுக்கு குறையலாம். புதிய திட்டங்கள் உங்களுக்கு இன்று செயல்படுத்தும் நாளாகவே இருக்கும். பண விஷயத்தில் நார்மலாகவே இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. நேர்மையான துளாராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் இடத்திலும் சரி, இன்று உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். ஒரு வழிபக்கனின் மூலம் உங்களுக்கு ஒரு மிக அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை கெட்டியா பிடிச்சுக்கீங்க. அது யாரா வேணா இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று காத்து கொண்டிருக்கிறது துளாராசி அன்பர்களுக்கு. வேலையில் உங்கள் முயற்சி மேலதிகாரிகளால் பாராட்டப்படலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும். பண வரவு தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கலாம். கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யுன்யமும் என்று அதிகரிக்கும் நாளாக. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6. என் அன்புக்குரிய விருச்சக ராசி அன்பர்களே, இன்று அன்பு பரிவும் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இன்று காதல் மிக அற்புதமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறவங்கிட்ட அன்பு அதிகமாக இருக்கும். காதல் செய்பவர்கிட்ட இன்று உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். காதலன் காதலி என்று வெளியில் நீங்கள் செல்லும் பொழுது அன்பு அதிகரிக்கும் நாளாக இன்று இது. பெற்றோர்கள் உங்கள் காதலுக்கு சம்மதிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. விருச்சக ராசிக்கு காதல் அற்புதமாக இருக்கிறது. வேலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உள்ளது விருச்சக ராசிக்கு. பண விஷயத்தில் இன்று கொஞ்சம் கவனம் தேவை. பழைய நண்பர் ஒருவர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். அதன் மூலம் நல்ல அனுகூலமான பலன்களை கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. லக்கி சாட்டில் இன்று விருச்சக ராசி 3வது இடத்தில் அமர்கிறது. தனுசு ராசி நேயர்கள், இன்று தனவரவு தொடர்பாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். வேலையில் புதிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழிலில் புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பணத்தை சேமிப்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. தொலைதூர பயணம் தொடர்பான திட்டங்கள் உருவாகலாம். வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசி அன்பர்களே, எனக்கு மனதிற்கு மிகவும் பிடித்த ராசிகளில் இதுவும் ஒன்று. நேர்மையான ராசி துளாராசி சொன்னாலும் மகர ராசி நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதிக உழைப்பு, வெற்றியை நோக்கி காத்திருக்கும் என் அன்பிற்கினிய மகர ராசி நேயர்களே, இன்று கொஞ்சம் சற்று நிதானம் தேவை. கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆனாலும் பாதிப்பு இல்லை. வேலை தொடர்பாக சிறிய அழுத்தங்கள் இருக்கலாம். அவசரப்பட்டு முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் என்று. பண விஷயத்தில் கொஞ்சம் ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுங்கள். குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை இன்று நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்யலாம். இன்று உங்களுடைய ராசி கடவுள் சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசி அன்பர்களை, இன்று எதிர்ப்புகளை சந்தித்தாலும் சமாளிக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது. உங்களை ஏமாத்துறதுக்கு சில பேர் உங்க பக்கத்திலே இருக்காங்க. பார்த்து கவனமா இருக்கு. வேலையில் சில தடைகள் வரலாம். பண விஷயத்தில் கவனம் தேவை.
மனதில் தேவையற்ற குழப்பங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அமைதியாக செயல்பட்ட நல்ல முடிவை பெற முடியும். வழிபாடு ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய நாள். நல்ல ஒரு அனுகூலமான நாளாக இன்று இருக்கும். சனி வக்ர நிலையில் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஸ்பெஷல் நல்ல நாளாக இருக்கும். பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் உங்கள் கைக்கு வரலாம். வேலையில் இருந்த தாமதங்கள் குறையலாம். தொழிலில் புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று நீங்கள் சனிக்கிழமை என்பதால் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். சனீஸ்வர பகவானுக்கும் போகலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம். அங்க போய் உங்களுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அன்பர்களே, இன்று நம்மளுடைய 12 ராசிகளையும் இன்றைய சிறப்பையும் பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம சேனல்ல தினசரி ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், கிரக பயிற்சியின் பலன், ஆன்மீக தகவல்கள் மற்றும் பஞ்சாங்கம் என அனைத்து விஷயங்களும் சொல்லி வருகின்றோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இன்னும் நாங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு முறையில் நாங்கள் வீடியோ போடுவோம். நாமும் வாழ்வோம், அனைவரையும் வாழ வைப்போம் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நரசிம்மராஜ். நன்றி, வணக்கம்.